ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய நியாயமான கோரிக்கை வலியுறுத்தி இன்றைய தினம் சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு முன்னால பத்திரிகைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கடந்த 2007 முதல் தொடர்ந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றியவர்கள். 2011 108 ஆம்புலன்ஸ் அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களை தன்னிச்சையாக அன்றைய அரசு அதிகாரிகள் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுவதற்கு படித்தார்கள். தொடர்ந்து அவர்கள் 2011 NRHM ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகின்ற இந்த சூழலிலே கடந்த 2020 முதல் சம்பள உயர்வு, போனஸ், இன்கிரிமெண்ட் போன்றவற்றை தன்னிச்சையாக ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நிறுத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு வேண்டி பல கட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தை அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல், அதை படித்து கூட பார்க்காமல் கிடப்பிலே போட்டுவிட்ட சுகாதாரத்துறையை கண்டித்து இன்றைய தினம் தொடர்ந்து இந்த 12ஆம் தேதி வருகின்ற 12ஆம் தேதியிலிருந்து தொடர் வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் எல்லா சென்டர்களிலும் இருந்து அனைத்து ஓட்டுநர்களையும் வரவைத்து இந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கையான சம்பள உயர்வு மக்கள் முதல்வர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்தில் இவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர்களும் தொடர்ந்து 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பை கூட இந்த சுகாதாரத்துறை செயல்படுத்தாமல் முடங்கியிருக்கிறது என்கின்ற இந்த ஆதங்கத்தோடு தான்